வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஸோ இப்போ சொல்லு. வெரி புவர். I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்கிரவுண்டில் போயிட்டுருக்கோம். இது ரொம்ப டார்க்காக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சர்வீஸ் சென்டரில் இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன், நம்ம பையன் வந்து ஒரு புது வண்டி எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவனோட வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் ஆக்சுவலி வந்து பொங்கல் டைமில் எடுத்தான். பொங்கல் அந்த லீவ் ஹாலிடே டைமில் எடுத்தனால வந்து வண்டிக்கு வந்து நம்பர் பிளேட் வராமல் இருந்துச்சு. இன்றைக்கி தான் நம்பர் பிளேட் வந்திருக்கு. ஸோ அந்த நம்பர் பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட் சர்வீஸ் மாதிரி இல்லை, நம்பர் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக திருப்பி வந்திருக்கும். ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஓகே பாருங்கள். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக காட்டுவேன். இது வந்து பேஷன் ப்ரோ பிளாக் கலர். ஸோ இது வந்து இன்னும் நம்பர் பிளேட் வந்து கிடைக்கல. நம்பர் இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அதுக்காக வந்திருக்கோம். ஏய் இங்கே வாடா, நீ ஃப்ரேம்குள்ளே வா, நில்லு முதல்ல வண்டிக்கிட்ட வா. இல்லை இல்லை வா, நீ வா நீ வா நீ வா, தப்பு இல்லை வா. இல்லை அதெல்லாம் பிரச்சனை, நீ வா 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 உள்ளே வா உள்ளே வா உள்ளே வா. இங்கே வா, இங்கே வா, ஒரு நிமிஷம் இங்கே வா, இங்கே வா. உன்னை எல்லாம் இழுத்து பிடிச்சி நிற்க வச்சு நிற்ப போல, நில்லு கேளு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனோட ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து 6'2" கிட்ட இருக்கான். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் 800 mmன்றனால ஓகே. சரி, நீ வந்து ஏன் இந்த பைக் சூஸ் பண்ண சொல்லு, சும்மா சொல்லு. ஹைட்டு, சீட் ஹைட் என்ன? 800 mm. ஷுவராக சொல்கிறியா? எப்படி உனக்கு கன்ஃபார்மாக தெரியும்? டேய் சரி ஓகே, சரி கூகுளில் போட்டிருக்கு. வேறு பைக்ஸ் என்னெல்லாம் கம்பேர் பண்ணேன் இது வாங்கிறதுக்கு முன்னாடி? மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்ராக்சிமேட்டாக? ஒரு 65 கிடைக்குமா? அப்ராக்சிமேட்டாக 65 கிடைக்கும் ஓட்டுறதை பொறுத்து. அப்புறம் மெயினாக ஹைட்டும் மைலேஜ். ஓகே 800 mm. சரி, ஹைட் இதோட கம்மியாக இருக்கிறதுனால ஸ்ப்ளெண்டர் இதோட ஹைட் கம்மியா? ஸ்ப்ளெண்டர் வேறு என்ன பைக்னா இதோட ஹைட் கம்மி? எஃப்செட் ஹைட் கம்மியா? ஓகே ஓகே. ஸோ ஷைன், எஃப்செட் இதெல்லாம் வந்து ஹைட் கம்மி. 780 mm தான் எஃப்செட்டோட ஹைட்டு. இது 800 mm சொல்கிறான். பட் ஆக்சுவலி உட்காந்து பார்த்தேன், ரொம்ப ஷார்ட்டெல்லாம் ஃபீல் ஆகலை. பட் நல்லா தான் இருந்துச்சு. எக்ஸ்பல்ஸே குட்டியாக தான் ஃபீல் ஆகும், வேறு விஷயம். பட் இந்த வருஷம் இந்த வண்டி சொல்லு பதிவு சொல்லு. ஹிமாலயனே இவருக்கு சைக்கிள் ஆட்ட தான் இருக்கும். இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா கைஸ், இது ஒரு தவறான பதிவு. நான் வந்து 5'11" தான், அவனோட ஹைட் கம்மி தான். நான் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஆனால் குட்டியாக தான் ஃபீல் ஆச்சுன்னு தெரியல எனக்கு. ஹெலிகாப்டர் ஹைட்டில் இருந்தால் இல்லைடா இதெல்லாம் வந்து தவறான கண்டென்ட்டு. சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஸோ இதுதான் கைஸ் வண்டி. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து அந்த கிராங்க் நாய்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணுற வரைக்கும் அப்படி தான் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆயில் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் பண்ணதுக்கப்புறம் வேறு லெவல் ஆயிரும். ஸோ இதுதான் ஓகே. ஃப்ளாஷ் இருக்கா? ஃப்ளாஷ் இருக்கு இதில் இருக்குது. பிடிக்கிறதா? வேணாம் இதோ. ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பின்னாடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் கைஸ் வண்டி. ஸோ வண்டியில் வந்து சின்ன மைனர் இஷ்யூஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்கோம், ஆனால் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. பார்த்து மிஸ்டர் பெஞ்சமின் டேக்கிங் டெலிவரி த பாய். டெலிவரிலாம் இருக்குல்ல, சர்வீஸ் விட்டு வண்டி வந்து நாளை இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் கைஸ் என்னோட காக்பிட் வியூ. இந்த நாய்ஸ் தெரியுதா? இந்த நாய்ஸ் வந்து இருக்கும், ஏன்னா புது வண்டியில். ஸோ
இப்படி தான் அந்த நாய்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு 500 to 1000 கிலோமீட்டர்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம். இது வந்து நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 500 கிலோமீட்டர்ஸ் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது இதெல்லாம் வந்து போயிடும். நெக்லிஜிபிள் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து எல்லாருமே ராயல் என்ஃபீல்டு, R5 அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது நீ வந்து எதனால இந்த பைக் சூஸ் பண்ண? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஒரு பேஷன் ப்ரோக்கு எவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க நிறைய பேர் யோசிப்பாங்க கேட்டா. ஏன்னா வந்து அவங்க வந்து இங்கமான எடுக்கிறதுலாம் வந்து ரிவ்யூ போடுறான், நம்ம ஏன்டா பேஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஹைப் கொடுக்குறோன்னு யோசிப்பாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன சொல்லு? மைலேஜ் கோசம் தான் எடுக்கிறேன். ஓகே, லவுடாக பேசு. மெயினாக மைலேஜ் கோசம் தான் இந்த வண்டி எடுக்கிறேன். அப்புறம் மெயினாக ஹைட்டு கம்பேரிட்டிவ் எஃப்ஜெட் கம்பேர் பண்ணும்போது இது ப்ரைஸு ஹைட்டு எல்லாம் எவ்வளோ அதோட ப்ரைஸ்? ஆன்ரோட் ப்ரைஸு ஆன்ரோடு 90 வருது. கைஸ் நல்லா கேட்டுக்குவேன். 90,000 கிடச்சிருக்கு. 90,000 தான் இந்த வண்டி ப்ரீமியம் கொண்டு எடுத்திருக்கான். வேற லெவல் பணக்கார பையன் போல். 90,000 ஃபுல் கேஷ் கொடுத்து எடுத்திருக்கான். நம்மளாம் வந்து முடியாது. அதுதான் ஒரு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் 65 கிடைக்கும். இப்போ இல்லை காலகட்டத்தில் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 60 கிலோமீட்டர் வந்து ஜாலியாக இவனால் ஊர் சுற்ற முடியும். நம்மளால் முடியுமா தெரியாது. RX நம்ம வந்து திணறிட்டு இருக்கோம். 20 தான் கிடைக்குது மைலேஜ். வச்சுட்டு 65 நம்ம இதுவும் கூட கனவுலாம் கூட பார்க்க முடியும். இல்லை டீசல் பெட்ரோல் எதிர்பார்க்கலாம், பெட்ரோலில் எதிர்பார்க்க முடியும். ஆமாம், புல்லட் வாங்குறதுக்கு ஒரு காரே வாங்கிக்கலாம். இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட RXல வெறும் 20 தான் மைலேஜ் கிடைக்குது. திணறிட்டு இருக்கேன் என் வண்டியை வச்சு. ஸோ எக்ஸாம்பிள் நான் தான் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? பட் புல்லட் வாங்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கார் வாங்கிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்? சரி பேசு. ஸோ இவன் வந்து எங்கிட்ட வந்து கீழே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னான். நீங்கள் 100 cc வண்டி வச்சுருக்கீங்களோ, பெரிய வண்டி வச்சுருக்கீங்களோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. PC இனோவேஷன் ப்ளஸ் வந்து விஜய் என்ன சொல்லியிருப்பாரு. ஸோ அதை அவனும் சொன்னான். அந்த வீடியோ பார்த்தா சொல்கிறானான்றதுலாம் தெரியாது. பட் அவன் சொன்னான், இதுமாரி வந்து நீங்கள் 100 cc வண்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் வச்சு 6 கிலோமீட்டர் வண்டியாலும் பரவாயில்ல, பெரிய சூ பைக்னாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் அவன் வண்டி தாங்க கெத்துன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். வேறு லெவலில் சொல்லிட்டு இருந்தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. அண்ட் வந்து இதை வச்சு ஜாலியாக போகலாம், ஜாலியாக ஊர் சுற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். இவனுக்கு மெயின் கோல் பார்த்தீங்கன்னா மைலேஜ் தான். ஸோ அதை அவனுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஷன் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நீடு வந்து கொடுக்கும் அப்படின்றத நான் வந்து நம்புகிறேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஓனர் இவன் வந்து ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 7,000 RPM மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்து எதுவும் கட் ஆஃப் ஆகுதுன்னு சொன்னாங்க. கேட்டா அது வந்து இன்றைக்கி வந்து ஃபீல் பண்ணியிருக்கான். இங்கே ஷோரூம்க்கு எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சோட ப்ளே கூட இருக்கலாம். இது வந்து இப்போ ஃபுல் கிளச்சாக இருக்குது. ஸோ கிளச்சோட ப்ளே வந்து கொஞ்சம் நல்லா ஓட பார்த்திங்கன்னா நல்லா ப்ளே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இப்போ ஹாஃப் கிளச்லாம் ஓட்டி பழகிட்டு இப்போ ஃபுல் கிளச்சில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப அந்த RPMோட லெவல் வந்து ரொம்ப ரைஸ் ஆகும். வண்டி கட்ட விட்றோமோன்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ்வல் திங்ஸ் தான். பட் ஓட்டி பழகிட்டா இட் இஸ் ஓகே. பட் இதுக்கான ரீசன் இதுதான். கொஞ்சம் 500 to 1000 ஓடணுமோ இன்னும் ஒரு செட் ஆயிரும்னு ஒரு நம்பிக்கை. சரி, நீ வந்து வண்டி வாங்கினல ஹீரோ வந்து எந்தளவுக்கு வந்து உனக்கு ரிலேபிலிட்டி, எந்தளவுக்கு கஸ்டமர் சர்வீஸ் பண்ணாங்க? வெரி புவர். ஓகே, அதை வந்து சைடில் வந்து சொல்லு. அவனுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா அவனுக்கு அசிங்கமாக நம்ம வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஸோ இப்போ சொல்லு. வெரி புவர். ஓகே, எதனால வந்து புவர்? ஒரு ரெடி கேஷ் எடுக்கிறதுக்கான ஒரு மரியாதை இல்லை. ஓகே, ஸோ வந்து டிலே பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 90,000 கொடுத்து இப்போ ரெடி கேஷ் எடுத்துருக்கிறான். இவன் வந்து டிலேயாக ஃபீல் பண்ணியிருக்கான். இவன் வந்து சர்வீஸ் வந்து புவர் தான் சொல்கிறாங்க. கஸ்டமர் சர்வீஸ் வந்து சரியில்லை இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது ஒரு சின்ன ஃபன் vlog. இந்த vlog இது வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்ற மாதிரி யோசித்தேன். பேஷன் ப்ரோ எடுத்தாலும் நீ ஒரு பைக்கர் தான், 100 cc ஓட்டினாலும் நீ ஒரு பைக்கர் தான், 1000 cc ஓட்டினாலும் நீ ஒரு பைக்கர் தான் அப்படின்ற ஒரு சின்ன பதிவை சொல்லிட்டு இந்த vlog முடிச்சுக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் நண்பர் பிரின்சிபல் சைனிங்கோ.